வேதாளத்தை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி விக்ரம் செல்லுகையில் அதன் உள்ளிருந்த வேதாளம், மன்னா, இந்த உலகில் சில ஜோதிடர்கள் தங்களிடம் வரும் மக்களை பரிகாரம் என்ற பெயரில் ஏமாற்றுகின்றனர். அப்படி யாரோ ஒருவர்தான் உன்னையும் இவ்வாறு அலைய விட்டு இருக்கின்றார் என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு ஜோதிடனின் கதையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன், கேளுங்கள் என்று சொல்லி கதையை வேதாளம் சொல்ல துவங்கியது. நட்வர்லால் என்ற பெரும் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஒரே மகளான ரமா திருமண பருவத்தை அடைந்தவுடன் அவர் மும்முரமாக வரன் தேட துவங்கினார். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தின் பேரில் திருமண பேச்சுவார்த்தைகள் தடைபட்டு போயின. தன் மகனின் திருமணம் தள்ளிக்கொண்டே செல்வதை கண்டு நட்வர்லால் மிகவும் கவலை அடைந்தார். அவருடைய மனைவி கீதா தன் சகோதரர் ராம்லாலின் உதவியை நாடினாள். அவன் ரமாவின் ஜாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவளது ஜாதகத்தை ஒரு புகழ்பெற்ற ஜோசியரிடம் காட்டினார். ரமாவின் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்த பின் ஜோதிடர், ரமாவின் ஜாதகம் சாட்சாத் சீதா தேவியின் ஜாதகத்தை ஒத்திருக்கின்றது. தேவிக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்பட்டது போல் ரமாவிற்கும் பல சோதனைகள் ஏற்பட உள்ளன. ஆனால் இறுதியில் எல்லாம் நல்லபடியாக முடியும். நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். உங்கள் சகோதரி குடும்பத்தினரை அழைத்து கொண்டு ஜெயபுரி என்ற ஊருக்கு செல்லுங்கள். அங்கு ராமர் கோயிலில் தேவியையும் ராமரையும் ரமா தரிசிக்க வேண்டும். அங்கு தரப்படும் பிரசாதத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு புண்ணியவானுக்கு ரமா வழங்கினால் விரைவில் அவள் திருமணம் நடைபெறும் என்றார். சரிதான், ஆனால் ஜெயபுரியில் புண்ணியவான் யார் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது? நீங்களும் எங்களுடன் வந்து அந்த புண்ணியவாரை எங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்றார் நட்வர்லால். அதற்கு ஜோதிடரும் சம்மதித்தார். பிறகு ஜோதிடர் அனைவரையும் அழைத்து கொண்டு ஜெயபுரிக்கு சென்றார். அங்குள்ள ராமர் கோயிலுக்கு சென்று ராமரையும் சீதையையும் அனைவரும் வழிபட்டனர். பிறகு அர்ச்சகர் தந்த பிரசாதத்தை ரமா எடுத்துக்கொள்ள அனைவரும் ஒரு குதிரை வண்டியில் ஜெயபுரியின் தெருக்களை வலம் வந்தனர். ஒரு பெரிய வீட்டின் வாயிலில் ஜோதிடர் வண்டியை நிறுத்தச் சொன்னார். பிறகு ரமாவிடம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதத்தை அளிக்குமாறு கூறினார். ரமாவும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டினுள் நுழைந்தாள். அவள் நுழையும் பொழுது வீட்டுக்குள் இருந்து ஒரு அழகான வாலிபன் வெளியே வந்தான். ரமாவை பார்த்தவுடன் அப்படியே பிரமித்து போய் நின்று அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே நின்றான். அதனால் வெட்கமடைந்த ரமா தலையை குனிந்து கொண்டு, நாங்கள் இங்கு ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வந்தோம், பிரசாதம் கொடுக்க வந்தேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். அவள் மீது செலுத்திய பார்வையை அகற்றாமல் அந்த வாலிபன், என் பெற்றோரிடம் கொண்டு இதை கொடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான். தன் பெற்றோரை அழைத்தான். அவர்களும் வெளியே வந்தனர். ரமாவை கண்டு ஆச்சரியமுற்ற அவர்கள் அவளை வரவேற்று உபசரித்தனர். பிறகு அவளுடைய நோக்கம் அறிந்து வண்டியில் இருந்த அனைவரையும் வீட்டிற்குள் அழைத்தனர். ரமாவை மிகவும் பிடித்து விட்டதால் அவர்கள் தாங்களாகவே திருமண பேச்சை துவங்க ஜோதிடர் அந்த வாலிபனது ஜாதகத்தை பரிசீலனை செய்து பெண்ணின் ஜாதகம் அவனுடன் பொருந்துவதாக அறிவித்தார். அந்த வாலிபனும் சம்மதிக்க திருமணம் உடனே நிச்சயிக்கப்பட்டது. வாலிபன் பெயர் மற்றும் வீரபத்திரன் என்றும், தந்தை பெயர் ராமர் என்றும், தாயின் பெயர் பிரமிளா என்றும் அறிந்தனர். திருமண நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு மறுநாள் ஊர் திரும்புகையில் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினர். மறுநாள் காலை ஜோதிடர் அருகில் இருந்த ஆற்றுக்கு நீராடச் சென்றபோது திடீரென ஒரு ராட்சசன் மரத்தில் இருந்து குதித்து ஜோதிடரிடம், என் கேள்விக்கு பதில் சொல், இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்றான். ஜோதிடர் ஞானமும் துணிச்சலும் உடையவர். அதனால் அவன் சற்றும் பயப்படாமல் ராட்சசனை நோக்கி, நீ ஏதோ ஒரு சாபத்தினால் இவ்வாறு ராட்சசனாக உலவுகின்றாய். உனக்கு சாப விமோசனம் தான் தேவை. அதற்கான வழியை நான் சொல்லுகின்றேன், வீணாக கேள்வி கேட்காதே என்றவுடன்
ராட்சசன் அவனை வணங்கி, நான் மீண்டும் மனிதனாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஜோதிடர், உனக்கு அபூர்வ சக்தி உள்ளது, அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தினால் சாப விமோசனம் கிட்டும் என்றார். ஆம், எனக்கு ஒரு அபூர்வ மந்திரம் தெரியும். ஒரு பழத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை உச்சரித்தால் அந்த பழம் சக்தி வாய்ந்ததாகிவிடும். அதை உண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றான். அந்த சக்தியை குழந்தை பாக்கியமற்ற ஒரு புண்ணியவதியான பெண்ணுக்கு கொடு என்று ஜோதிடர் சொல்ல, எனக்கு புண்ணியவதி யார், பாவி யார் என்றெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் கூற வேண்டும் என்றான். சற்று நேரம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த ஜோதிடர், அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை, நீ இன்னும் சில ஆண்டுகள் காத்திரு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பிறகு அனைவரும் ஊர் திரும்பினர். சில நாட்களுக்கு பிறகு ரமாவும் வீரபத்திரன் விவாகம் இனிதாக நடந்தது. ரமா கணவன் வீடு சென்று தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் துவங்கினாள். ஆனால் அவளது மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. மணமாகி ஓராண்டு முடிந்தும் அவளுக்கு குழந்தை பேறு உண்டாகாததால் அவளுடைய மாமியார் அவளை மிகவும் கடுமையான சொற்களால் வாட்டி வதைத்தாள். மாமனாரும் அவளுடைய உதவிக்கு வரவில்லை. கணவரும் அவளை உதாசீனம் செய்தார். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. அவர்களது தூரத்து உறவினரான ராமநாதன் என்பவர் தன் பெண்ணை இவனுக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்ய விரும்பினார். ஆகையால் அவர் ஒரு ஜோதிடரை அணுகி, நீ சிவராமன் வீட்டிற்கு சென்று அவருடைய மருமகள் ரமாவின் ஜாதகத்தை கேட்டு வாங்கு. அதை ஆராய்வது போல் பாசாங்கு செய்த பின் ஜாதகப்படி ரமாவிற்கு குழந்தையே பிறக்காது என்று அடித்து சொல். என் பெண் சுபத்ராவை வீரபத்திரன் மணந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று ஒரு பொய்யை சொல். இதை நீ ஒழுங்காக செய்தால் உனக்கு நிறைய பணம் தருவேன் என்று ஆசை காட்டினார். அவர் கூறியது போலவே ஜோதிடர் வீரபத்திரனிடம் சென்று கூற, ஏற்கனவே ரமாவை விஷயமாக வெறுத்த வீரபத்திரன் பெற்றோர் அவனுக்கு 2ஆம் தாரமாக சுபத்ராவை மணமுடிப்பதற்கு தீர்மானித்தனர். விஷயமறிந்த ரமாவின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து ஜோதிடரை அணுக அவர் வீரபத்திரனின் வீட்டை அடைந்தார். ரமாவின் ஜாதகப்படி அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறினார். தொடர்ந்து, அது தாமதமானதற்கு காரணம் நீங்கள் புரிந்திருக்கும் பாவங்களே. ஆனால் ரமாவிற்கு குழந்தை பிறக்கும் நல்ல வேளை பிறந்து விட்டது என்றார். உடனே சிவராமன் ஜோதிடர் சீதாராமனின் ஜோதிட கணிப்பை பற்றி கூற, ஜோதிடர் உடனே சீதாராமனை வரவழைத்தார். அவர் வந்ததும் அவரை நோக்கி, நாம் இருவரும் பந்தயம் கட்டுவோம். நான் கூறும் ஜோதிடம் கட்டாயம் பலிக்கும் என்கின்றேன். 2 மாதத்தில் அது பலிக்காவிட்டால் நான் தோல்வியை ஏற்பேன். ஆனால் ரமா கருவுற்றால் உங்களுக்கு செருப்பு மாலை அணிவித்து கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் வரச் செய்வேன். சம்மதமா என்று சவால் விட, பயந்து போன புது ஜோதிடர் ஊரை விட்டே ஓடி போனார். உடனே பழைய ஜோதிடர் ராட்சசனை சந்தித்து, உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது, அந்த மகிமை வாய்ந்த பழத்தை இப்போது தா என்று கேட்க, அவனும் ஒரு பழத்தை மந்திரம் உச்சரித்து கொடுத்தான். கொடுத்த மறுகணமே அவன் கீழே விழுந்து உயிர் நீத்தான். அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஜோதிடர் ரமாவிடம் அதை தந்து உண்ணச் சொன்னார். 2 மாதத்தில் கருத்தரித்த ரமா ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி, மன்னா, ரமாவிற்கு திருமணம் நடந்தவுடனே மகிமை வாய்ந்த பழத்தை ஜோதிடர் கொடுத்து இருந்தால் அவள் துன்பப்பட்டிருக்க மாட்டாள் இல்லையா? அவளை மட்டுமா தவிக்க விட்டான்? அந்த ராட்சசனையும் 3 ஆண்டுகள் காக்க வைத்தான். அவனை சந்தித்த போதே அந்த பழத்தை அவனிடமிருந்து வாங்கி கொடுத்திருந்தால் ரமாவும் உடனே கருத்தரித்திருப்பாள். ராட்சசனும் சாப விமோசனம் கிட்டியிருக்கும். ஜோதிடரின் இந்த தாமதத்திற்கு காரணம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்ததால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்ரமன், அவர் ஜோதிடர் மட்டுமே, கடவுள் அல்ல. அவனால் விதியை பற்றி கூற முடியுமே தவிர விதியை மாற்ற முடியாது. ஒருவருடைய ஜாதக ராசிப்படி சில நல்ல காரியங்கள் குறிப்பிட்ட நல்ல காலம் வரும்போதுதான் நடக்கும். ரமாவின் ஜாதகப்படி
அவளுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்படும் என்று, இறுதியில் எல்லாம் சுபமாக முடியும் என்றும் முன்னமே ஜோதிடர் கணித்து கூறினார். அவளுடைய ஜாதகப்படி அவளுக்கு 3 ஆண்டுகள் கழித்துதான் குழந்தை பிறக்கும் என்றிருந்தால் அதை ஜோதிடரால் மாற்றியமைக்க முடியாது. எனவே அவர் உரிய நல்ல காலம் வரும் வரை காத்திருந்து பிறகே பழத்தை அவளுக்கு அளித்தார். அதுபோலவே ராட்சசனுக்கும் அவன் விதிப்படி 3 ஆண்டுகள் மேலும் காக்க நேரிட்டது. ஆகவே ஜோதிடர் தாமதம் செய்தார் என்பது தவறு. அவன் நல்ல வேலை கூடி வரும் வரை காத்திருந்தார் என்பதே சரி என்றான். விக்கிரமனது இந்த சரியான பதிலினால் அவனும் மௌனம் கலையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலுடன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.